அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதற்கான முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குங்களா? எல்டிஎல் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு அற்புத முத்திரை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல 2 வகையான கொழுப்பு இருக்குங்க. ஒன்னு எல்டிஎல், ஒன்னு ஹெச்டிஎல். இதுல நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால். குட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அப்பதான் நம்மளோட போன்ஸ்க்கு நடுவுல எல்லாம் அது ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ இப்போ நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தினாலையும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னாலையும் நம்மளுக்கு இந்த பேட் கொலஸ்ட்ரால் தாங்க அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணீங்க அப்படின்னா டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறது இந்த எல்டிஎல் தான். ஸோ இது என்ன நம்மளுக்கு பண்ணும், என்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்டில் மெயினாக ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தக்கூடியது இந்த கொலஸ்ட்ரால் தான். மோர் ஓவர் நம்மளுக்கு உடம்புக்கு ஒபீஸ் ஆகிறதுக்கு அங்கங்கே ஃபேட் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்குது. இங்கே எல்லாமே நம்மளுக்கு போய் தங்குறதும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் தாங்க. இதை நான் எப்படிங்க குறைக்கிறது, முத்திரைகள் மூலமாக இதை குறைக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு ஒரு அற்புதமான முத்திரை இருக்குங்க. அதுதான் லிங்க முத்திரை. ஸோ இது உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள முத்திரை இது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களோட கைகளை இப்படி கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து வச்சுட்டு லேடிஸா இருந்தா உங்களோட லெஃப்ட் கட்டை விரலை இப்படி உயர்த்திக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 2 கையிலையும் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஜென்ஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் கட்டை விரலை இப்படி உயர்த்திக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இப்போ அப்படியே கட்டை விரல் நல்ல ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு நல்லா நிமிர்த்தி வச்சுட்டு உங்களோட அநாகத சக்கரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ், வேணும்னா ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் உடம்புக்கும் உங்கள் செஸ்ட் பகுதிக்கும் ஒரு நல்ல ஒரு ஹீட்டை கொடுக்கக்கூடியது. உங்கள் உடல் ஃபுல்லாகவே நம்ம இப்போ இங்கே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃப்ரீஸாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஹீட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அது கரைய ஆரம்பிக்கும். அதே தான் உங்கள் உடம்புலேயே நடக்கும். கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டான ஒரு ஃபேட்டுங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீட் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அது கரையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதை டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மெயினா இந்த பேட் கொலஸ்ட்ரால் உங்க உடம்பை விட்டு கண்டிப்பா அது நீங்களும் தான் சொல்ல முடியும். ஸோ நீங்களும் இந்த முத்திரை பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ல போடுங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், முத்திரைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதற்கான பதில்களும் வீடியோவும் காத்திருக்கு. நன்றி.